الصلاة يا بلال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, தொடர்ந்து நம்ம இந்த சூரத்து நஹ்லில் உடன்படிக்கை சம்பந்தமாகவே அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே வர்றான். அடுத்த வசனத்துல 96வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். ஒமா இந்தஹும் என்ஃபது ஒமா இந்தல்லாஹி பாக். உங்களிடத்திலே உண்டான எல்லா விஷயமும் அழிந்துவிடும். உங்களிடத்தில் உண்டான நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்திற்காக சேமித்து வைத்திருக்கிறீர்களோ, இந்த உலகத்திற்காக எதையெல்லாம் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்களோ, இது எல்லாமே அழிஞ்சிரும். ஒமா இந்தல்லாஹி பாக். அல்லாஹ்விடத்தில் எது இருக்குதோ அது நிச்சயமாக நிரந்தரமானதும் அது நிச்சயமாக சிறந்ததாகவும் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு மேல அல்லாஹ் சொல்றான், வல நஜ்ஸியன்னல்லதீன ஸபரு அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானு யஅமலூன். இந்த உலகத்திலே நீங்கள் செய்த அத்துணை அமல்களுக்கும், இந்த உலகத்திலே நீங்கள் செய்த அத்துணை வேலைகளுக்கும் நிச்சயமாக நாம் நல்லதை கொண்டு கூலியை தருவோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியமான சகோதரர்களே, இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல நஜ்ஸியன்னல்லதீன ஸபரு. எவர்கள் பொறுமையோடு இருந்தார்களோ அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானு யஅமலூன். அவர்கள் செய்ததற்காக வேண்டி நாம் நல்லதை கூலியாக கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சிறந்ததை கூலியாக கொடுப்போம், அழகானதை கூலியாக கொடுப்போம் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எவர்கள் இந்த உலகத்திலே பொறுமையோடு இருந்தார்களோ, எவர்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு சிரமங்களை பொறுத்து கொண்டு அல்லாஹுடைய பாதையில் ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை பொறுமை காத்து எவர்கள் இருந்தார்களோ, இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் செய்தவற்றிற்காக வேண்டி நாம் நல்லதை கூலியாக தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹுடைய வாக்குறுதி அருமை சகோதரர், இது மனிதர்களுடைய வாக்குறுதி அல்ல. அதை மீறுவதற்கு அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மோமின்களுக்காக வேண்டிய வாக்குறுதி கொடுக்கிறான். இந்த உலகத்திலே நீங்கள் சகித்து கொண்ட சிரமத்திற்காக, இந்த உலகத்திலே நீங்கள் பட்ட கஷ்டத்திற்காக எவர்கள் அதிலே பொறுமையாக இருந்தார்களோ, அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமையை கடைபிடித்தார்களோ, இவர்களுக்கு நல்லதை கொண்டு நாம் கூலியை தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, பொறுமை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். கஷ்டங்கள் வரும்போது, சிரமங்கள் வரும்போது அல்லாஹ்விற்காக வேண்டி அதை நாம் பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை அதிகம் தியானித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் பக்கம் நாம் அதிகம் மீண்டு சென்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் நல்லதை கூலியாக தருவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட பொறுமை மிகுந்த மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.